பிளஸ்ட் மரியா ரொமாரோ மனாசஸ் 1902ல நிகருகுவால உள்ள ஒரு சாதாரண குடும்பத்துல 8 குழந்தைகள்ல ஒருத்தங்களா மரியா பிறந்திருக்காங்க. சின்ன வயசுலேயே இறை நம்பிக்கை உள்ளவங்களாவும் இசை மற்றும் கலை மேல அதிக ஆர்வம் கொண்டவங்களாவும் இருந்திருக்காங்க. இதனால வயலின் மற்றும் பியோனாவை கற்றிருக்காங்க. 12வது வயசுல மரியாவுக்கு வாத காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. மருத்துவர்கள் நம்பிக்கை இழக்க அற்புதமா மரியா குணமடைஞ்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த நோயினுடைய தாக்கத்தால மரியாவினுடைய இதயம் கடுமையா பாதிப்படைஞ்சிருக்கு. இதுக்கு பிறகு மரியா தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் கடவுளுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. சலேசியன் சகோதரிகள் துறவற சபையில சேர்ந்திருக்காங்க. மரியா 1931ல கோஸ்டாரிக்காவுக்கு பயணமாயிருக்காங்க. அங்க ஆசிரியரா பணியாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. மாணவர்களுக்கு கல்வி, உணவு, உடை, மருத்துவ சேவைகளை செஞ்சிருக்காங்க. இவங்களுடைய அன்பான மற்றும் அர்ப்பணிப்பான பணிகளை பார்த்து பல மாணவர்கள் அவர்களும் சேவையாளர்களா மாறியிருக்காங்க. இளைஞர்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு மையங்கள், ஏழை சிறுமிகளுக்கு தேவையான பள்ளிக்கூடங்கள், கல்வி நிறுவனங்கள், மருந்தகங்கள், உணவு மையங்கள் வரைக்கும் கட்டி கொடுத்திருக்காங்க மரியா. வீடில்லாத ஏழை மக்களுக்கு வீடுகளையும் கட்டி கொடுத்திருக்காங்க மரியா. மரியாவை பொறுத்த வரைக்கும் ஏழைகளுக்கு செய்யக்கூடிய சேவை கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவையா நினைச்சிருக்காங்க. இப்படி வாழ்நாள் முழுக்க ஒரு சேவையாளராகவே வாழ்ந்த மரியா தன்னுடைய 75வது வயசுல, அதாவது 1977ல மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிருக்காங்க. 2002ல திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் மரியாவை அருளாளரா அறிவிச்சிருக்காரு. ஜூலை 7th பிளஸ்ட் மரியா ரொமாரோ மனாசஸ் ஃபீஸ்ட் டே.